ஆபிரகாமின் நிஜ சந்ததியாகிய இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். இன்று கூட பூமியின் வம்சங்கள் எல்லாம் அவர்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எனக்கு ஞாபகம் இல்லை நான் முன்பு இங்கு வரும் பொழுது என்ன சொன்னேன் என்று. ஆனால் சும்மா இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இப்போ பாருங்கள், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது இயேசுவை பற்றி மாத்திரமல்ல. உண்மை, இயேசுவும் இஸ்ரவேலர்கள் மூலமாய் வந்தபடியினால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. இருந்தாலும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டு காலத்தில் நீங்கள் சமீப காலமாக சில வருஷங்களாக அல்லது ஒரு சில தசாப்தங்களாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எத்தனை ஆயிரம் பேர் உலகத்திலே இந்த டயாலிசிஸ் முறை மூலம் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று. அந்த டயாலிசிஸ் முறையை கண்டுபிடித்தவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லவா? ஆகவே பூமியின் வம்சங்களில் எவனெல்லாம் டயாலிசிஸ் செய்கிறானோ அவன் இஸ்ரவேல் மூலமாகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான். ஓகே, இஸ்ரவேலர்கள் தான் எக்ஸ்ரே கண்டுபிடித்தார்கள். ஆகவே எலும்பு முறிவு, விபத்து ஏற்பட்டால், கை சுளுக்கி விட்டால் அல்லது எலும்பு ஃப்ராக்சர் ஆகிவிட்டால் எக்ஸ்ரே எடுக்கிறோமே. பூமியின் வம்சங்களில் உள்ள எல்லாருமே இஸ்ரவேலுக்கு எதிரானவன் கூட எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேலுக்கு எதிரானவன் தாமஸ் அல்வா எடிசன் என்கின்ற அமெரிக்க இஸ்ரவேலன் கண்டுபிடித்த லைட் பல்புக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இஸ்ரவேலன் கண்டுபிடித்த மைக்ரோபோனிலே இஸ்ரவேலன் கண்டுபிடித்த வீடியோ கேமராவுக்கு இஸ்ரவேலை திட்டி ரெக்கார்டிங் செய்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ரிமோட் கண்ட்ரோலை குத்தி பாம்பு வெடிக்க செய்வோம் என்று. ரிமோட் கண்ட்ரோல் கண்டுபிடித்ததும் அந்த இஸ்ரவேலன் தான். டைபாய்டு, பன்றி காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், ஆட்டு காய்ச்சல், மாட்டு காய்ச்சல், அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல், அந்த காலத்திலே கொலேரா, மலேரியா, ஜாண்டிஸ் வந்தால் எல்லாம் செத்து போனார்கள். பெனிசிலின் முதல் அத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸும் இஸ்ரவேலர்கள் கண்டுபிடித்தபடியினால் ஈரானிலே கூட பார்மசிகளிலே ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறது. சனிக்கிழமை ஈரான்காரன் தான் ட்ரோன் அனுப்புகிறான் இஸ்ரவேலுக்குள்ளே, இஸ்ரவேலை தாக்க. அப்போ அவன் ஏன் இஸ்ரவேலன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைக்க மாட்டேன் என்கிறான். பாருங்கள், பூமியின் வம்சங்கள் எல்லாம், அதாவது இஸ்ரவேலுக்கு எதிரான ஈரான்காரன் கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் குடித்துக் கொண்டுதான் இஸ்ரவேலை திட்டுகிறான். புரிகிறதா? அப்போ அமெரிக்காவிலே வாழ்ந்த இஸ்ரவேலர்களான ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்த விமானத்திலே தான் இஸ்ரவேல் விரோதி பறந்து போய் ட்வின் டவர்ஸை தாக்கினான். பூமியின் வம்சங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் மூலமாக இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று கூட கணனி தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ப்ளூரே டிவிடி டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஃப்ளாஷ் டிரைவ்ஸ், யூஎஸ்பி டிரைவ்ஸாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் கண்டுபிடித்து உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறவர்கள் இஸ்ரவேலர்கள். அதை குறித்து மட்டுமே பேசுவதென்றால் இன்னும் விஷயங்கள் நான் சொல்ல முடியும், வேண்டாம். அப்போ பூமியில் வம்சங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அப்போ அது இன்றைக்கும் நடக்கின்றது என்றால் அந்த கூற்றுக்கு முதல் இருக்கின்ற 2 கூற்றுக்களும் இன்றும் நடைபெற வேண்டும். என்ன அந்த 2 கூற்றுக்களும்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். சரி, ஆதியாகமம் 12:1 வருவோம். காலையிலே சொன்னேன், ஏன் ஆண்டவர் இந்த தேசத்தை விட்டு வெளியே போக சொன்னார்? 2 காரணங்கள். ஒன்று, அவன் வாழ்ந்த தேசம், ஆபிரகாம் வாழ்ந்த தேசம் பாபேல் என்று சொல்லுகின்ற அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட உலகின் முதல் விக்கிரக ஆராதனை ஸ்தலம் உண்டாக்கப்பட்ட இடம். ஆகவே அந்த இடத்தை விட்டு வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிறார். 2வது காரணம், ஆண்டவர் தெரிவு செய்த தேசத்துக்கு கொண்டு போவதற்கு. ஆண்டவர் தெரிவு செய்த தேசம் எங்கே இருக்கிறது? அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற உலக வரைபடத்தை பார்த்தால் அதிலே மேல் பக்கம் வடக்கு என்று இருக்கும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று இருக்கும். அப்படி தேசப்படத்தை அமைத்த முதல் நபர் தொலமி. அவர்கள் அப்படி தொலமி காலம் தொட்டு
இன்று வரை அந்த தேசப்படத்தை நாம் பயன்படுத்துகின்ற நோக்கம் காந்தம், மேக்னட். காந்தத்தை நீங்கள் நடுவிலே கட்டி தொங்க விட்டால், ஒரு காந்தத்தை நடுவிலே கட்டி தொங்க போட்டால் அது வடக்கு தெற்காகத்தான் திரும்பி நிற்கும். ஏனென்றால் வட துருவம் தென் துருவம் அவற்றினுடைய அந்த காந்த சக்தியினுடைய அந்த ஈர்ப்பு விசை. அதனால் தான் அப்படி ஒரு உலக வரைபடம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய, உண்மையாய் ஒரு படத்தை வரைவதென்றால் மேலே கிழக்கு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிழக்கு பக்கமாய்த்தான் பூமி சுழன்று கொண்டிருக்கிறது அல்லது பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு வாகனம் எந்த திசையில் பிரயாணிக்கிறதோ அதுதான் அந்த வாகனத்தினுடைய முகப்பு. நம்முடைய முகம் எங்கே இருக்கிறது? நாம் பிரயாணம் பண்ணும் திசையை நோக்கி இருக்கிறது. அப்போ உலகம் சுற்றி கொண்டிருப்பது கிழக்கு நோக்கி. ஆகவே கிழக்கு பக்கமாகத்தான் மேல் பக்கம் இருக்க வேண்டும். அப்போ கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்று ஒரு புத்தம் புதிய உலக வரைபடத்தை அப்படியே உருவாக்கி வலது இடது புறமாக அந்த ஆர்க்டிக், அண்டார்டிக் என்று சொல்லுகின்றவற்றை சரியாக நடுநிலைப்படுத்தி நீங்கள் பூமி என்று சொல்லுகின்ற நிலப்பரப்பை சரியாக கூறு போட்டு நடுவில் ஒரு கோடு, மேலிருந்து கீழாக, கிழக்கிலிருந்து மேற்காக, அப்புறம் தெற்கிலிருந்து வடக்காக, தெற்கிலிருந்து வடக்காக இன்னும் ஒரு கோட்டை போட்டால் அந்த இரு கோடுகளும் சந்திக்கும் அந்த நடுநிலை புள்ளி இஸ்ரவேலிலே இருக்கிற பெத்தேல் என்ற இடத்தில் வருகிறது. இன்றைய உலக வரைபடத்தின்படி உலகத்தின் மத்தி எகிப்திலே இருக்கிறது. ஆனால் உண்மையாய் உலக வரைபடத்தை வரைந்தோமானால் புவி பூமத்திய ரேகையை அழித்துவிட்டு, கிரீன்விச் கோட்டையும் அழித்துவிட்டு புத்தம் புதிய நடு கோடுகள் இரண்டை போட்டால் பெத்தேல் தான் உலகத்தின் மத்தி. ஆகவே ஆண்டவர் உலகத்தின் மத்தியை தனது தேசமாய் தெரிவு செய்து கொள்கிறார். தெரிவு செய்து கொண்டு ஆண்டவர் தீர்மானிக்கிறார், இந்த என்னுடைய தேசத்தை நான் அழகுபடுத்துவேன். அவனுக்கு ஒரு சமுத்திரம் இருக்கும், ஒரு வாவி இருக்கும். ஆனால் என் நாட்டில் நான் 3 விதமான நீர்நிலைகளை உண்டு பண்ணுவேன். ஒன்று மத்திய தரைக்கடல், சாதாரண கடல், நமக்கெல்லாம் தெரிந்த இந்து சமுத்திரம் போன்ற ஒரு சாதாரண கடல். ஆனால் கலிலேயா கடல் என்று ஒன்று இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு போனவர்களுக்கு தெரியும், அது கடலே கிடையாது. கலிலேயா கடல் என்று சொன்னாலும் அது கடலே கிடையாது. மேலிருந்து கீழாக வெறும் 19 கிலோமீட்டர் தான். இடமிருந்து வலமாக வெறும் 13 கிலோமீட்டர் தான். ஒரு இடத்தில் தொடங்கி சுற்றி அப்படியே வந்து முடித்தால் 53 கிலோமீட்டர்களில் வந்து முடித்து விடலாம். அது ஒரு வாவி. அந்த வாவியை அவர்கள் கடல் என்று அந்த காலத்தில் சொன்னதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் அந்த வாவியை சுற்றி அமைந்திருந்த பல நகரங்கள் அந்த காலத்தில் நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. நீங்கள் வேதத்தில் கூட பார்த்தால் அக்கறையில் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இயேசு போனார் என்றெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் அவை நாடுகளாய் இருந்தன. ஆகவே அது ஒரு கடல் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நன்னீர் அது உவர் நீர் கிடையாது. அந்த நன்னீருக்கு மாத்திரம், அங்கு மாத்திரம் இருக்கும் ஒரு வித மீன் உண்டு. அந்த மீனுக்கு அக்வா மெரினாலஜி பெயர் கூட கொடுக்கப்படவில்லை. பார்ப்பதற்கு ஏதோ தலாப்பியா, நீங்க சொல்லுங்க ஜிலேபின்னு உங்க ஊர் மீன், அப்படியே சுத்தி விட்டுருக்கானுங்க. எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. கைடு பூரா நீங்க சிலவர்களுக்கு போய் எந்த கைடு கிட்ட கேளுங்க, எவன் கிட்ட கேளுங்க, இந்த வாவியிலே இருக்கும் மீன் என்ன, இந்த பீட்டை ஃபிஷ் என்று சாப்பிடுக்கணும், அது என்ன, தலாப்பியா என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான அக்வா மெரினாலஜி இன்படி அந்த மீன் உலகத்தில் வேற எங்குமே கிடையாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு மீன். சரி, அதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆண்டவர் அப்படி ஒரு நீர்நிலையை உண்டாக்கினார். அடுத்து உலகத்திலேயே ஆக ஆழமான இடத்தையும் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார் ஆண்டவர். அது என்ன? சவக்கடல் அமைந்திருக்கும் பிரதேசம். கடல் மட்டத்தில் இருந்து 427 மீட்டர் கீழே இருக்கிறது. அங்கே ஒரு சவக்கடல். சவக்கடலிலே என்ன? உலகத்தில் இல்லாத 19 விதமான கனி உப்புக்கள் அந்த கடலிலே இருக்கின்றன. உப்பு கூட சோடியம் குளோரைடு அதிக அளவில் 32க்கும் 34க்கும் விகிதம் அந்த கடலிலே சேர்ந்திருக்கிறபடினால் அமிழ்ந்து போக முடியாதபடி அதிலே மிதக்க முடியும். இப்படி ஆண்டவர் தான் தெரிவு செய்த அந்த உலகத்தின் மத்தியில் இருக்கும் அந்த நாட்டுக்கு 3 வித்தியாசமான கடல்களை கொடுத்தார்.
அது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேலில் இருக்கின்ற அந்த மண்ணின் செழிப்பு மிக அற்புதமான செழிப்பு. நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எந்த ஒரு தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார்? இந்த 3 வசனங்களும் அந்த தேசத்தின் மேல் ஆண்டவர் எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறார், ஆசை வைத்திருக்கிறார், எந்த அளவு அவர் அந்த தேசத்தை பராமரிக்கிறார் என்பதனை பற்றி தெளிவாக சொல்லி இருக்கிறது. வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசமாம். இஸ்ரவேலிலே 2 மழைகள் உண்டு. முன்மாறி பின்மாறி என்று சொல்வார்கள். முன்மாறி ஏப்ரல் மாதத்திலும் பின்மாறி அக்டோபர் மாதத்திலும் வரும். முன்மாறியிலே ஒரு 10 நாள் தொடங்கி 20 நாள் மழை பெய்யும். சில நேரம் 1 வாரம் மாத்திரம் பெய்யும். எவ்வளவு பெய்தாலும் அந்த மழை தண்ணீர் அந்த மலைகளிலே 2 மாதங்களுக்கு மேல் பகுதியிலே தேங்கி இருக்கும். ஒரு மலையை 3 பகுதிகளாக பிரித்து கொண்டால் அந்த மழை பெய்ததற்கு பிறகு 2 மாதங்களுக்கு அந்த மலையின் மேல் பகுதிக்கு அந்த தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த பகுதியில் 2 மாதங்கள் அந்த தண்ணீர் தன்மை அப்படியே இருக்கும். 2 மாதங்களுக்கு பிறகு அது நடுப்பகுதிக்கு வரும். இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகுதான் கடைசி கீழ்ப்பகுதிக்கு வரும். அதற்கு பிறகு பூமிக்கு உறிஞ்சி கொள்ளப்படும் நேரத்தில் பின்மாறி என்கின்ற அடுத்த மழை வந்து நிரப்பும். அன்பானவர்களை, இதை சில புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். என்ன இது உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு சம்பவம் இங்கு நடக்கிறது என்று அவர்களுக்கு அதற்கான விடை தெரியவில்லை. நான் இந்த இடங்களுக்கு நான் போய் சில ஆய்வுகளை மேற்கொண்டேன். நான் போனேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சில மலை இடங்களிலே என்னுடைய நண்பர்கள் சில பேர் கூட வாழுகிறார்கள். வருகிற நாட்களில் ஒருவேளை எனக்கு பாஸ்டர் விசுவாசத்தோடு போக கிடைக்குமானால் அந்த நண்பர்களை அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் இந்த மலைகளை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் முன்பு இங்கு வந்திருந்த சமயத்தில் இருக்கலாம், அல்லது யூடியூபிலேயா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இப்பொழுது நான் சொன்ன இந்த மழை சம்பந்தமான மலையிலே மழை அந்த 2 மாதங்களுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கேள்விப்பட்டே இல்லை? கையை தூக்கி காட்டுங்க. நான் அவசரமாக சொல்லிக் கொண்டு ஓடிவிட்டேன். நீங்கள் ஒருவேளை இதை அறிந்திருக்கிறீர்கள் என்று மறுபடி நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல. ஏனென்றால் அந்த காலத்திலே எகிப்து ஒரு நல்ல செழிப்பான தேசம். நைல் நதி இருக்கிறபடினால் எகிப்திலே ஏராளமான பாலைவனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நைல் நதியை அண்டிய 6783 கிலோமீட்டர் ஓடுகின்ற அந்த நைல் நதியின் கிட்டத்தட்ட 2500 மைல் அது கிலோமீட்டர் அது ஓடுவது எகிப்துக்குள். அப்போ அந்த நைல் நதியின் 2 மருங்கிலும் இருக்கும் அந்த நிலம் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது, மிருக ஜீவன்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, பச்சை பசேல் என்று இருக்கும். அது அங்குதான் ஒரு கோஷான் என்கின்ற பிரதேசத்தில் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ அங்கிருந்து தான் இவர்கள் புறப்பட்டு பாலைவனம் வழியாக கானானுக்குள் வரப்போகிறார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல. அங்கு அவ்வளவு உலகத்தில் நீளமான நதியாகிய நைல் நதி ஓடலாம். ஆண்டவர் சொல்லவில்லை, நான் கையில் காயலில் போட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நைல் நதி ஓடலாம். ஆனால் அந்த நைல் நதியில இருந்து உங்கள் தோட்டங்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது கீரை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போல உங்கள் கால்களால், அந்த காலத்தில் இருந்தது அந்த பெடலிங் இரிகேஷன் சிஸ்டம், கால்களால் நீங்கள் மிதித்து மிதித்து அந்த தண்ணீரை
அனுப்ப வேண்டும் பார்ட்டிகளுக்கு. ஆனால் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் என்னுடைய தேசம். அதற்கு நீங்கள் தண்ணீர் போட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்து கொள்ளுவேன். வானத்தின் மழை நீரை குடிக்கும் தேசம். அன்பான சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தெரியுமா ஏன் அவன் அந்த குட்டி நாட்டுக்காக அடித்து கொண்டு சாகிறான் என்று? அராபியனுக்கு வேற நாடு இல்லாமலா இஸ்ரவேலை கவ்வ பார்க்கிறான்? பாலஸ்தீனனுக்கு போவதற்கு வீடு இல்லாமலா அங்கேயே இருந்து கொண்டு வதைத்து கொண்டிருக்கிறான்? அந்த தேசத்தின் செழிப்பை விட்டு விட்டு போக இருப்பவனுக்கு மனமும் இல்லை. தூர இருப்பவனுக்கு அந்த செழிப்பை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை விடவும் மாட்டேன் என்கிறது. இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்திலே பார்த்தோம், வானத்தின் மழை நீரை குடிக்கும் தேசம். எப்படி? முன்மாறி பின்மாறி. இப்ப பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு பின்மாறி மாத்திரம் தெரியும், முன்மாறி லைட்டா தெரியும். எப்படி தெரியுமா? முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. எத்தனை பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு இந்த முன்மாறி பின்மாறி என்றால் என்னவென்று தெரியும்? அது ஆவியின் அபிஷேகம் பாஸ்டர். அது இப்ப. ஆனால் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அந்த தேசத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாக, வருஷத்துக்கு 2 தடவை மாறி, அதாவது மழை கொடுக்கிறார். ஏப்ரல் மாதம் தான் அவர்களுடைய அவிவ் அல்லது நிசான் என்று சொல்லுகிற முதல் மாதம். அந்த முதல் மாதத்திலேயே 1 வாரம் தொடங்கி 3 வாரம் வரையான ஒரு மழை காலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த மழையின் போது முழு இஸ்ரவேலுக்கும் பொழியும் அந்த மழை, இந்த மலைகள் இருக்கின்றனவே, மலைகள், அந்த மலைகளின் மேல் பகுதியில் 3இல் 1 பகுதியில் 2 மாதங்களுக்கு தங்கி விடுகிறது. உலகத்தில் எங்குமே இது நடைபெறாது. நானும் இலங்கையிலே கண்டி என்று சொல்லுகிற மலை நாட்டிலே தான் வாழுகிறேன். ஒன்று வழிந்தோடி விடும் அல்லது நிலத்துக்கு உள்ளே உறிஞ்சப்பட்டு விடும். ஆனால் இஸ்ரவேலிலே 2 மாதங்களுக்கு அந்த தண்ணீர் தன்மை காணப்படும். ஆகவே நிறைய தண்ணீர் தேவைப்படுகின்ற பயிர் வகைகளை அந்த மலைகளின் மேல் பகுதியிலே விவசாயம் செய்யலாம். தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை. 2 மாதங்களுக்கு பிறகு அது அப்படியே நடுப்பகுதிக்கு இறங்குகிறது. மேல் பகுதியும் காய்ந்து விடும், கீழ்ப்பகுதியும் காய்ந்து விடும், நடுவிலே மாத்திரம் பச்சை பசேல் என்று இருக்கும். அந்த நடுப்பகுதியிலே தண்ணீர் தேவையான தாவரங்களை விவசாயம் செய்வார்கள். இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு கீழே இருக்கின்ற 3இல் 1 பகுதிக்கு இறங்கி விடுகிறது. கீழ்ப்பக்கத்தில் விவசாயம் செய்வார்கள். இன்னும் 2 மாதங்களில், அதாவது முதல் மழை பெய்த 6 மாதங்களில் அந்த தண்ணீர் நிலத்துக்கு அப்படியே உறிஞ்சப்படுகிறதா? இப்போ தண்ணீர் இல்லையா? அடுத்த மழை வருகிறது பின்மாறி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் நாடு, என் நாட்டிலே எனக்கு தண்ணீர் பாய்ச்சி தெரியும், நீ கம்முனு கடை. உங்க பாஷை, நீ தண்ணி பாய்ச்சாத, என் நாட்டை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்? அதே வசனத்தில் சொல்லுகிறார், வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தரின் கண்கள் அதன் மேல் நோக்கமா இருக்கிறது. அதுதான் அந்த தேசத்தினுடைய ஒரு இன்பம். ஆனால் அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் தனது ஜனங்களை அவ்வப்போது தண்டித்தார். ஆண்டவர் ஒரு அப்பா பிள்ளையை தண்டிக்குமா போல் ஆண்டவரும் அவ்வப்போது தண்டித்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை பார்த்தால் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை தண்டித்த விதங்கள் வித்தியாசமான விதங்களில் தண்டித்தார். சில நேரங்களில் இந்த நியாயாதிபதிகள் காலத்தை நீங்கள் பார்த்தால், யோசுவாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தால், ஆண்டவர் எப்படி இவர்களை தண்டித்தார்? அவர்களுடைய நாட்டிலேயே அவர்களை இருக்க வைத்து எவனாவது அந்நிய நாட்டான் இவர்களை ஆக்கிரமிக்க வைப்பார். ஒரு யாபின் கூட்டத்தாரா இருக்கட்டும், அம்மோனியரா இருக்கட்டும், ஏதோமியரா இருக்கட்டும், எவனாவது வந்து இவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பான். இவர்கள் தங்கள் நாட்டில் தான் வாழ்வார்கள். ஆனால் இவர்கள் அறுவடை செய்யும் போது அவன் வந்து அள்ளி கொண்டு போவான். இவர்களுடைய மிருகங்களை அவன் வந்து காவி கொண்டு போவான். அப்ப இவர்களுக்கு நிம்மதி இல்லை. உடனே அழுது மனம் திரும்புவார்கள். உடனே ஆண்டவர் எவனையாவது எழுப்புவார். அப்புறம் அவன் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் இவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள். அவன் மண்டையை போட்டவுடன் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கு ஏறிவிடும். உடனே ஆண்டவர் மறுபடியும் எவனையாவது கொண்டு வந்து ஆக்கிரமிக்க வைப்பார். இப்படியெல்லாம் செய்வார்.
கடைசியில் அப்புறம் ஆண்டவர் பிற்காலத்திலே, அதாவது ராஜாக்கள் எல்லாம் வந்து சாலமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிந்ததுக்கெல்லாம் பிறகு, ரொம்ப காலத்துக்கு பிறகு ஆண்டவர் பார்த்தார், இவனை நாட்டுக்குள்ளேயே வைத்து அந்நியனை வைத்து ஆக்கிரமிப்பதை விட இவர்களை நாட்டை விட்டு அகற்றி வலிக்க வைக்க வேண்டும். இப்படி ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு வந்தது. முதல் தடவையாக வடக்கு ராஜ்யமாகிய 10 கோத்திரம் கொண்ட இஸ்ரவேல் என்கின்ற அந்த பிரதேசத்தை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு அசீரியர்களை கொண்டு அந்த தேசத்தை விட்டு துரத்தி அடித்தார். அப்போ பெத்தேலுக்கு மேல், அதாவது நீங்கள் இஸ்ரவேல் வரைபடத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால், சாலமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிகிறது அல்லவா? அதிலே தான் முதல், ஏற்கனவே தான் முதல் பெயர்ஷெபா வரை தான் இஸ்ரவேல், தான் முதல் பெத்தேல் வரை இஸ்ரவேல் என்று பிரிந்தது 10 கோத்திரங்கள். பெத்தேலுக்கு கீழே பெயர்ஷெபா வரை 2 கோத்திரங்கள் கொண்ட யூதா ராஜ்யம். அப்போ பெத்தேல் உள்பட, பெத்தேல் முதல் தான் வரையான அந்த 10 கோத்திரங்களையும் ஆண்டவர் அசீரியர்களின் மூலம் நாட்டை விட்டு துரத்தி அடித்தார். துரத்தி அடித்தபடியால் ஆண்டவர் அந்த தேசத்தை அழகுபடுத்துவதை நிறுத்திவிட்டார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல எத்தனை அப்பா அம்மார் இருக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. அப்பா அம்மார். ஓகே, இப்ப நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும், அம்மாமாருக்கும் புரியும் லைட்டா. இப்போ அப்பா அம்மார் சில நேரம் பிள்ளைகளை நாம் கண்டிக்கும் போது சில சில விஷயங்களை சொல்ல. இப்போ நானும் ஒரு அப்பா, எனக்கும் ஒரு 12 வயதில் மகள் உண்டு. பெரிய அளவில் அவள் தப்பு பண்ண இன்னும் தொடங்கவில்லை, குட்டி குட்டி தப்பு. அப்போ அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற கண்டிப்புகள் என்னவென்றால், இன்னைக்கு டிவி பார்க்க முடியாது, இன்னைக்கு வெளியே போய் விளையாட முடியாது, அந்த மாதிரி குட்டி குட்டி தண்டனை. அப்போ நான் என்னுடைய மகளுக்கு சில நேரம் அவளுக்கு ரொம்ப வலிக்கிறது என்னவென்றால், நோ டிவி, இன்னைக்கு நோ டிவி, உள்ள போகலாம். அப்போ அவள் செய்த குற்றத்துக்காக அவளை நான் கண்டித்து டிவி பார்க்க வேண்டாம் என்று சொன்னபடியால் எனக்கும் டிவி பார்க்க தோணாது, கவலையா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்குது? சரி, அவளுக்குத்தானே தண்டனை, அவளுக்கு அது கட்டாயம் தேவை, அவள் பார்க்க கூடாது, நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்க மனம் வராது. அவளை கண்டிக்க தான் வேணும், ஆனா அவளை கண்டிச்சனால எனக்கும் வலிக்குது. அதுபோல ஆண்டவர், இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன செய்தார்? அசீரியர்களை கொண்டு அந்த 10 கோத்திரங்களையும் துரத்தி விட்டார். துரத்தி விட்ட பிறகு, என் ஜனங்களை, என் பிள்ளைகளை துரத்தி விட்டேன், இனி நான் ஏன் என்னுடைய அந்த பிரதேசத்தை அழகுபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அழகுபடுத்துவதை நிறுத்திவிட்டார். தெரியுமா? இப்போ அந்த 10 கோத்திரங்கள் கொண்ட அந்த பிரதேசங்களில் உள்ள மலைகள், சில கர்மேல், எப்ராயிம் மலைகள், சமாரியா மலைகள், இந்த மலைகள் எல்லாம் பாழடைந்து போயின. என்ன நடந்தனவென்றால், ஒருவித சாம்பல் நிற தாவரம், அந்த தாவரத்தை மிருகங்களும் சாப்பிடாது, மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்றும் கூட நீங்கள் சமாரியா மலைகளுக்கு, எப்ராயிம் மலைகளுக்கு போனால் அந்த தாவரங்கள் இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்னோடு நீங்கள் யாராவது இஸ்ரேல் வர சந்தர்ப்பம் வந்தால் கண்டிப்பாக நான் காட்டுவேன், ஞாபகப்படுத்துங்கள். அந்த தாவரம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தாவரம், நிலத்தோடு வளரும். அது அப்படியே இந்த கொடி போல, நிலத்தோடு இருக்கிற கொடி போல வளரும். அதிலே ஒரு பழமும் கிடையாது, அதை கீரைக்கு பயன்படுத்த முடியாது, எந்த மிருகமும் சாப்பிடாது. அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். எப்படி என்றால், இந்த சாம்பல் நிறம், அதில் ஒரு பச்சையாய் கூட இருக்காது, பச்சை பசையில் இருக்காது, ஒரு வித சாம்பலாய் இருக்கும். அதனால் தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ விதவையை போல ஆகிவிட்டாய் என்று. அப்போ அந்த மலைகள் அப்படியே ஆகிவிட்டன. இப்போ இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து போய்விட்டபடினால் அங்கு வாழ்வார் யாரும் கிடையாது என்ற நிலை ஆகிவிட்டது. ஆனால் யூதா ராஜ்யத்துக்கு நடந்தது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு முன் 586 அவர்களை பாபிலோனுக்கு அனுப்பிய ஆண்டவர்
நிரந்தரமாக அல்லது நீண்ட காலத்துக்கு அனுப்பவில்லை. வெறும் 70 ஆண்டுகளில் மறுபடி கொண்டு வந்து விட்டார். அப்படி கொண்டு வந்தவர் மறுபடி அவர்களை எல்லாம் துரத்தி அடித்தது எப்போ என்றால் கிபி 70 அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மறுபடி அவர்கள் தங்களுக்கென ஒரு தேசம் அவர்களுக்கு கிடைத்தது மே 14ஆம் தேதி 1948ஆம் ஆண்டுதான். ஆனால் 1948 திரும்பி வந்தவர்களில் கிபி 70 போன தெற்கு ராஜ்யத்தினர் மாத்திரமல்ல, கிமு 722 போனவர்கள் கூட வர ஆரம்பித்து விட்டார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? சமாரியா மலைகளுக்கும் போய் வாழ ஆரம்பித்தார்கள். அங்கு பார்த்தால் வேறு ஜனங்கள் ஆங்காங்கே வாழுகிறார்கள். யார்? அந்த பாலஸ்தீனர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் வாழுகிறார்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலர்கள் பிரச்சனை தெரியுமா எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள். ஒரு ஆச்சரியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 இருந்து மறுபடி இஸ்ரவேலுக்கு போக ஆரம்பித்தார்கள் அல்லவா? வெவ்வேறு நாடுகளில் இருந்து சிறு சிறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன. வேத காலத்தில் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த முக்கிய கேந்திர ஸ்தலங்கள் ஹெவ்ரான், அதாவது ஆபிரகாம் வாழ்ந்த அந்த எபிரோன், ஓகே, கிரியத் அர்பா அந்த பிரதேசம், பெத்தேல் இஸ்ரவேலர்களுக்கு முதல் தலைநகரமாக இருந்த சீலோ, இப்படிப்பட்ட சில கேந்திர மையங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருப்புகளை அமைக்க ஆரம்பித்ததுதான் பக்கத்து பிரதேசங்களில் இருந்த பாலஸ்தீனர்களுக்கு வலியை ஏற்படுத்தினது. என்றால் பெத்தேலை ரமாலாவில் இருந்து பார்க்க தெரியும். அப்போ பெத்தேலுக்கு இதோ யூதர்கள் வருகிறார்கள் என்று ரமாலாவில் இருக்கிறவன் போய் பிரச்சனை எடுத்துக் கொண்டிருப்பான். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 1948க்கு பிறகு இவர்கள் போனார்கள் அல்லவா? போய் இவர்கள் வாழும் பொழுது வேதத்தை வாசித்து பார்க்கிறார்கள். இதோ இந்த அந்த சாம்பலாய் தெரியும் இந்த மலைகளில் வேத காலத்தில் நமது மூதாதையர்கள் திராட்சை தோட்டங்கள் நாட்டி இருக்கிறார்கள், ஒலிவ தோப்புக்களை நாட்டி இருக்கிறார்கள். சரி, முயற்சி செய்து பார்ப்போமே என்று இவர்கள் மறுபடி இந்த விவசாயங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். இவர்கள் விவசாயத்தை மேற்கொள்ள ஆரம்பித்ததிலிருந்து மறுபடி முன்மாறி பின்மாறி இஸ்ரவேலுக்கு பெய்ய ஆரம்பித்து விட்டது. இப்போ அந்த சமாரியா மலைகளிலே, சமாரியா மலைகள் என்றால் எங்கே? வடக்கு ராஜ்யத்தில் இருந்த சமாரியா, சீகேம் பிரதேசத்தில் இருக்கிறதே சமாரியா, அந்த மலைகளிலே இஸ்ரவேலர்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு, நல்ல கவனிங்க, வேலை செய்வதற்கு இஸ்ரவேலர்கள் போதவில்லை. ஏன் போதவில்லை என்று சொல்லவா? இஸ்ரவேலர்கள் இவ்வளவு நடுவோம் என்று நட்டால் தாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக விளைகிறது. இவர்கள் ஒரு குத்து மதிப்பாய் இவ்வளவு விளையும், இவ்வளவு பேர் நமக்கு தேவைப்படும் என்று நினைத்தவர்கள் செய்தால் ஆட்கள் போதவில்லை, விளைச்சல் அதிகமாக வருகிறது. இவர்களுக்கே ஆச்சரியமாய் இருக்கிறது. பாலஸ்தீனர்களை வேலைக்கு எடுக்கவும் முடியாது. யூதர்கள் அந்த அளவுக்கு போதவில்லை. இன்றைக்கு 60 லட்சம் யூதர்கள் தான் இஸ்ரவேலுக்குள்ளே வாழுகிறார்கள். இந்த யூதர்களின் திண்டாட்டத்தை சும்மா கண்ட சில கிறிஸ்தவர்கள் இவர்கள் யூதர்களுக்கு உதவி செய்வோமே என்று கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்ய ஆரம்பித்து இன்று சமாரிய மலைகளிலே பெரிய பெரிய கிறிஸ்தவ குடியிருப்புகளே இருக்கின்றன.
யூதர்களுக்கு உதவி செய்யும் குடியிருப்புகள். அந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் நான் போய் அவர்களோடு சந்தித்து பேசி இந்த இந்த விவசாயங்கள் இந்த இவையெல்லாம் விளைகிற விதம் இவற்றையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்த்தருடைய கரத்தை கவனித்தேன். அப்பொழுது ஆண்டவருடைய, உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளன் என்று. அவர்களுக்கு நான் காட்டின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 31 அதிகாரம் 5, 6 வசனங்கள். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எரேமியா மூலம் கொடுக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஐயா போன்ற வேத பண்டிதர்கள் இருக்கிறீர்கள். நான் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறேன். எரேமியா தெற்கு ராஜ்யத்தை சேர்ந்தவர். யூதா ராஜ்யத்தை மாத்திரம் குறிப்பில் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் புலம்பலின் தீர்க்கதரிசி என்று நமக்கு தெரியும். நேபுகாத்நேச்சாருக்கே இவரை பற்றிய தகவல் போய்தான் நெபுசரடானுக்கு சொல்லி அனுப்புகிறார். நேபுகாத்நேச்சார், நீங்கள் போய் யூதா ராஜ்யத்தை கைப்பற்றும் பொழுது எரேமியா என்ற ஒரு ஆள் இருப்பார், அந்த ஆளுக்கு மாத்திரம் ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஞாபகம் இருக்கிறதா? அப்போ எரேமியாவா இருக்கட்டும், புலம்பலா இருக்கட்டும், இது தெற்கு ராஜ்யத்தை மாத்திரம் குறிப்பாய் கொண்டு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்று நமக்கு தெரியும். காரணம், எரேமியா வரும் பொழுது வடக்கு ராஜ்யம் இல்லை, அது 722 இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த எரேமியா யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? திரும்ப வாசிங்க. சமாரியாவின் மலை எங்க இருக்கிறது? யூதாவிலா இஸ்ரவேலிலா? இஸ்ரவேலில். பாருங்கள் ரகசியம். இவர் யூதா ராஜ்யத்துக்கு சொல்லுமா போல் வடக்கு ராஜ்யத்துக்கும் சொல்லுகிறார். வாவ்! அப்போ வடக்கு ராஜ்யம் திரும்ப வரவில்லையே. கவனிங்க, வடக்கு ராஜ்யம் திரும்ப வரவில்லையே, தெற்கு ராஜ்யம் தெற்குக்கு அல்லவா வந்தது? அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனம் எப்போது? 1948க்கு பிறகு. விளங்குதா? இது யூதா ராஜ்யம் பாபிலோனிலிருந்து திரும்பி வருவதை குறித்தது அல்ல. ஏனென்றால் அவர்கள் திரும்பி வந்தது யூதா ராஜ்யத்துக்கு. பெத்தேலை தாண்டி மேலே போகவில்லை, பெத்தேலை தாண்டி தான் மேலே போக வேண்டும், சமாரியாவுக்கு. அப்போ இது இப்பொழுது நடைபெறும் சம்பவங்களுக்கான தீர்க்க தரிசனம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். வாவ்! எப்பிராயிம் மலையை பற்றி வருகிறது. சமாரியா மலையிலிருந்து பார்க்க எப்பிராயிம் மலை தெரியும், எல்லாமே வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு சிலர் கூப்பிடுகிறார்களாம், வாருங்கள் போவோம். யார் அந்த ஆட்கள்? ஜாமக்காரர்கள். அந்த வசனத்தை மறுபடி பார்ப்போம். அந்த 6வது வசனத்தை மறுபடி பார்ப்போம். இந்த ஜாமக்காரர்கள் என்று தமிழில் இருக்கிறது அல்லவா, ஆங்கிலத்திலே வாட்ச்மேன் என்று இருக்கிறது. எத்தனை பேருக்கு விருப்பம் தெரிந்து கொள்ள எபிரேய மொழியிலே என்ன சொல்லப்படுகிறது என்று? விருப்பமா? எழுதிக்கிறங்க. நோத்சரீம் எழுதுங்கோ. நோத்சரீம், நோத்சரீம். இன்றைக்கு தமிழிலே ஜாமக்காரன் என்றால் ஒரு சிலருக்கு டாக்டர் புஷ்பராஜ் ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு சிலருக்கு ஃபேஸ்புக்கிலே யாரையாவது திட்டுகிறவர்கள் ஞாபகத்துக்கு வரும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்கள் ஞாபகத்துக்கு வரும் தமிழில். இங்கிலீஷில் வாட்ச்மேன் என்றால் வாட்ச்மேன் நீ ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கு நல்லா கவனிங்க, இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேலுக்கு போய் யூதர்களிடம் கேட்டு பாருங்கள். யூதர்களே, கிறிஸ்தவர்களை நீங்கள் எந்த பெயரால் அழைக்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், நோத்சரீம். வாவ்!
இதை நான் அமெரிக்காவில் சொல்லியிருக்கணும். அவன் சீட்டை விட்டு எழும்பி கத்தி கூப்பாடு போட்டு என்ற தெய்வமே, ஓ மை காட், நீங்கள்லாம் உட்காந்து கேட்டுக்கிறத பார்த்தா எங்களுக்கு இது தெரியுமே, இதுதானா, அடுத்ததுக்கு போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ற தெய்வமே, இது என்ன அநியாயம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா அன்பானவர்கள்? நான் உங்களுக்கு சொல்ல வருவது எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்மை பற்றி இருக்கிறது. நம்மை பற்றி இருக்கிறது, கிறிஸ்தவனை பற்றி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சாட்டை அடி. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் என்ற பதமே உண்டு ஹீப்ரூல, நொட்சரீம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை எபிரேய மொழியிலே குறிக்கும் சொல் நொட்சரீம். எரேமியா 31:6 சொல்லப்படுவது நொட்சரீம்கள் சொல்லுகிற காலம் வரும். எப்ராயிம் மலை உச்சியில இருந்து. அப்போ கூட நீங்க யோசிக்கலாம், சரி இதை நீ கோர்க்கிறியா இருக்கும். இல்லை அன்பானவர்களே, எப்ராயிம் மலைகளிலே இருந்து இஸ்ரவேலர்களுக்கு திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அந்த கவாத்து வெட்டியும் அறுவடை செய்தும் உதவி செய்கிற சில கிறிஸ்தவ நிறுவனங்களின் அமைப்பாளர்கள் என்னுடைய நண்பர்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு போனால் நான் அவர்கள் வீடுகளுக்கு போய் சாப்பிட்டு குடித்து தங்கிவிட்டு தான் வருகிறேன். ஆகவே நான் மிகவும் பொறுப்போடு சொல்லுகிறேன், எரேமியா 31:5-6 இன்றைக்குரிய தீர்க்க தரிசனம் அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போங்கள் ஒரு தடவையாவது என்று சொல்லுங்கள். நீங்கள் போய் பார்க்க வேண்டும். உண்மையில் அந்த இடங்களுக்கு போவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் கடந்த நவம்பர் மாதம் நான் போய் அந்த மேயர்மாரை சந்தித்து அவர்களோடு நட்பு உறவு கொண்டு மற்றவர்களையும் கூட்டி கொண்டு போவதற்கு நான் அனுமதியை வாங்கிவிட்டேன். ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாக எனக்கு பாஸ்டர் விசுவாசத்தை அங்கு கொண்டு போய் அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த நொட்சரீம் என்று சொல்லுகின்ற அந்த கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு அந்த அந்த இன்றைக்கு போனால் இந்த பக்கம் சாம்பலாக இருக்கும், அந்த பக்கம் பச்சையாய் மாறி இருக்கும். இன்னும் ஒரு மாதத்தில் போனால் சாம்பல் இன்னும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும், கூடுதல் பச்சை வந்திருக்கும். மாதத்துக்கு மாதம் அந்த சாம்பல் விதவை கோலத்தை ஆண்டவர் அகற்றி அந்த பச்சை பசேல் என்ற செழிப்பை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் மறுபடி கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 61வது வசனம் 61வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா பாருங்கள், ஏசாயா மூலம் இந்த தீர்க்க தரிசனம் உறுதிப்படுகிறது. இவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? மறுபடி வாசிங்க, எல்லாருக்கும் கேட்க. இது இன்றைக்கு நடக்கிறது. ஏசாயா 61:5 இன்றைக்கு அந்த மலைகளிலே நடக்கின்றது. இஸ்ரவேலிலே யூதர்களுக்காக அநேக கிறிஸ்தவர்கள் போய் இலவசமாக மந்தை மேய்த்து கொடுக்கிறார்கள், பயிர்ச்செய்கை செய்து கொடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவர்கள் எனக்கு சாட்சி மேல் சாட்சியாய் சொல்லுகிறார்கள். நாங்கள் வந்து இவர்களுக்கு ஒரு மாதம் உதவி செய்து விட்டு போகிறோம். அமெரிக்காவிலிருந்து வருகிறார்கள், இங்கிலாந்திலிருந்து வருகிறார்கள், ஜெர்மனியிலிருந்து வருகிறார்கள். இப்படி வந்து இவர்களுக்கு உதவி செய்து விட்டு போகும்பொழுது கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று இன்றைக்கு இந்த சம்பவங்கள் நிறைவேறி வருகின்றன. அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது, உன் தேசத்தை விட்டு விட்டு தேசாந்திரியாய் போ, உனக்கு ஒரு தேசம் வேண்டாம், ஆனால் நான் உனக்கு ஒரு தேசம் கொடுப்பேன். அது என்ன தேசம்? உலகத்தின் மையத்தில் இருக்கிற தேசம், செழிப்பான தேசம், தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லாமல் கர்த்தரே தண்ணீர் பாய்ச்சுகின்ற ஒரு மகிமையான ஒரு தேசம். அந்த தேசத்தின் விளைச்சல்கள் அமோகம். அந்த தேசத்திலே ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த தேசத்தில் நீங்கள் எங்கு போனாலும் அங்கு பாலைவனங்களிலே கூட பயிர்ச்செய்கைகளை நீங்கள் பார்க்கலாம். உலகத்திலேயே சிறந்த தோடம்பழம் ஜாஃபா ஆரஞ்சு விளையும் இடம் இஸ்ரவேல். உலகத்திலேயே சிறந்த மாதுளம்பழம் விளையும் நாடு இஸ்ரவேல்.
உலகத்திலேயே சிறந்த பேரிச்சம் பழம், பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோ இஸ்ரவேலில் இருக்கிறது, அங்கு விளைகிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன் என்று. மாடு வளர்க்கிறவர்களுக்கு தெரியும். எத்தனை பேர் மாடு வளர்த்திருக்கிறீர்கள்? நானும் மாடு வளர்த்திருக்கிறேன், ஆகவே எனக்கு தெரியும். ஒரு நல்ல செழிப்பான மாடு, ஒரு ஜெர்சி மாடோ, நல்ல ஒரு மாடு ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கொடுக்கும்? மேக்சிமம் 10-15 கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே ஒரு நாளைக்கு 54 லிட்டர் கொடுக்கிற மாடு இஸ்ரவேலிலே மாத்திரம்தான் உண்டு. 54 லிட்டர்னா என்ற தெய்வமே, கிட்டத்தட்ட 10 கேலன், 9 சொச்சம் கேலன். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு கொடுத்திருந்தார். பாருங்கள் பாருங்கள், எந்த தேசத்தை அவன் விட்டான்? உலகத்திலேயே முதல் நாகரிகம் என்று சொல்லப்பட்ட மெசொப்பொத்தேமியா. உலகத்திலேயே ஜனங்கள் முதல் ஒன்றாய் இருந்து கட்டிய பாபேல் கோபுரம் இருந்த பாபிலோன், பெரும் புகழும் கொண்ட ஒரு தேசம். அந்த தேசத்தையே இழந்து, அந்த தேசத்து தன்னை விட்டு போகும் வரை தேசாந்திரியாய் அலைந்து, காலையிலே வராதவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காலையில் நான் சொன்ன ஒரு விஷயம் யூடியூபில் இருக்கிறது, என்னுடைய ஆபிரகாம் என்ற அந்த ஒரு செய்தி. அந்த ஆதியாகமம் 12:1 எபிரேய மொழியில என்ன சொல்லுகிறது தெரியுமா? தமிழ் மொழியிலே சொல்லுகிறது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அப்படித்தானே இருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியில என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறது? என்று சொல்லி இருந்தார். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அது சரியாக இருக்கிறது, God had told, God had said என்று. சில மொழிபெயர்ப்புகளிலே God said என்று இருக்கிறது. அதாவது சொல்லி இருந்தார். எங்கு வைத்து சொன்னார்? பாபிலோனிலே இருக்கும் பொழுது, ஊர் என்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது சொல்லி இருந்தார். ஆனால் அவன் போகவில்லை. அப்புறம் போனார். எங்கே போனார்? ஆரானுக்கு, அப்புறம் சீகேமுக்கு, அப்புறம் பெத்தேல், அப்புறம் நெகேம், அப்புறம் எகிப்து, அப்புறம் மறுபடி நெகேம், மறுபடி சீகேம், அப்புறம் பெயர்ஷெபா. கடைசியில் 137 வயதில் தான் அவர் ஆண்டவர் தனக்கு கொடுக்கின்ற தேசத்தில் ஒரு சின்ன காணி துண்டு வாங்கினார். அதுவும் வாழ அல்ல, தன் மனைவியை அடக்கம் பண்ண. எவ்வளவு ஒரு சோகம், துயரம் கலந்திருக்கிறது அந்த கதையில். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற மகிமை தெரிகிறதா? எந்த ஒரு அருமையான ஒரு தேசத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம எதையாவது இழக்க வைத்தால், நாம் இழந்ததை விட 1000 மடங்கு பெறுமதியானதை திரும்ப தருவதற்கு தான் அதை செய்கிறார். தேசத்தை இழக்க சொன்னார், இப்படி ஒரு தேசத்தை கொடுத்தார். இன்றைக்கும் உலகத்திலேயே செழிப்பான தேசம், உலகத்திலேயே வேறு பல எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத சில மிருகங்களும் பறவைகளும் மீன் வகைகளும் தாவரங்களும் இஸ்ரவேலிலே உண்டு, வேற எங்குமே இல்லாத. நமது இந்த புவியியல் அமைப்பின்படி, இந்த டிராபிக்கல் கிளைமேட் என்று சொல்லுவோம், இங்கு விளையக்கூடிய மா, வாழை போன்ற தாவரங்கள் செழிப்பாக இஸ்ரவேலிலே வளர்கின்றன. எப்படி? கர்த்தருடைய கரம். சும்மா ஒரு பேச்சுக்கு நாங்கள் சொல்லுவோம், யூ கேன் க்ரோ நெயில்ஸ் தேர், ஆணிகளை போட்டாலும் ஒரு வேளை விளையும் என்று சொல்லுகிற அளவுக்கு செழிப்பாய் இருக்கிறான். அதனால் தான் அவன் அடித்து கொண்டு சாகிறான் அந்த தேசத்தை கைப்பற்ற. அடுத்தது, உன் இனத்தை விட்டு விட்டு போ என்றார். உன் இனத்தை விட்டு விட்டு போ என்றால் என்ன? அன்பானவர்களை, இதை வாசிக்கும் பொழுது என்ன தோன்றுகின்றது தெரியுமா? தன் சொந்தக்காரர்களை விட்டு விட்டு போக சொல்லுகிறாராய் இருக்கும். தன் சொந்தக்காரர்கள் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இனி உனக்கு என்று ஒரு இனம் இருக்கக்கூடாது. இப்ப நாம் வாசிக்கும் போது நாம் நினைப்பது, ஆண்டவர் நீ இந்த தேசத்தை விட்டு போகும் பொழுது உன் இனத்தாரையும் விட்டு விட்டு தானே போக வேண்டும், அந்த விட்டு விட்டு போவது என்று. இல்லை இல்லை, ஆண்டவர் சொன்னது, நீ உன் தேசத்தை விட்டு விட்டு போக வேண்டும். இனி இது உன் தேசம் அல்ல, இனி நீ திரும்பி வர முடியாது.
அதே போல உன் இனத்தை விட்டு போக வேண்டும் என்றால் உனக்கு இனி இனம் இருக்கக்கூடாது. அதாவது இனி நீ பாபிலோனியன் அல்ல, இனி நீ கல்தேயன் அல்ல, இனி உனக்கென ஒரு கலாச்சாரம் இருக்க முடியாது. இனம் என்றால் என்ன? இனம் தான் நமக்கு கலாச்சாரத்தை கொடுக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் என்ன? தமிழ் கலாச்சாரம். எங்கிருந்து வருகிறது? தமிழ் இனத்திலிருந்து வருகிறது. நாம் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள், அதனால் தான் தமிழ் கலாச்சாரம் வருகிறது. அப்போ ஆபிரகாமை பார்த்து உன் இனத்தை விட்டு போ என்றால் இனி உனக்கு கலாச்சாரம் கிடையாது. கலாச்சாரம் என்றால் என்ன? அதுதான் பழக்க வழக்கம். பாருங்கள், தமிழ் கலாச்சாரத்திலே நல்ல சில விஷயங்கள் உண்டு. மதம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நிச்சயம் அதை நாம் அகற்றி போட வேண்டும். ஆனால் இப்ப பாருங்கள், மேற்கத்தைய நாடுகளுக்கு நீங்கள் போனால் அங்குள்ளவர்கள் பாஸ்டரை பாஸ்டர் என்று அழைக்க மாட்டார்கள், பேர் சொல்லித்தான் அழைப்பார்கள். இப்போ நான் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போகும்போது நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப கனம் பண்ணி பாஸ்டர் சுரேஷ் என்றெல்லாம் கூப்பிடுகிறீர்கள். அங்கே உள்ள சின்ன பிள்ளை கூட என்னை சுரேஷ் என்று தான் கூப்பிடும். நான் முதல் இங்கிலாந்துக்கு படிக்க போன காலத்தில் எத்தனை பேரை கொலை செய்ய ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஏனென்றால் நம்முடைய நாட்டில் இருந்து எல்லாரும் பெரியவர்கள் கூட தம்பி என்றாவது சொல்லுவார்கள். ஒரு பாஸ்டர் அல்லவா, ஆகவே தம்பி என்றாவது சொல்லுவார்கள். அப்போ சின்ன சின்ன வாண்டுகள் எல்லாம் வந்து என்னை பேர் சொல்லி, ஹாய் சுரேஷ், ஹவ் ஆர் யூ, வுட் யூ லைக் a cup of tea? கேட்கும்போது கப் ஆஃப் டீயா, கத்தி எடுத்து குத்தனுண்டியோனே அப்படின்னு தான் நினைக்கும். போக போக எனக்கே பழகி விட்டது, அங்கு வாழ்ந்ததால் பழகி விட்டது. எனக்கு என்ன பழகினது தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைகள் என்னை சுரேஷ் சுரேஷ் என்று கூப்பிடுவது பழகிவிட்டது, மற்றவர்கள் என்னை சுரேஷ் என்று கூப்பிடுவது பழகிவிட்டது. ஆனால் நான் இன்னும் ஒரு மாஸ்டரை பெயர் சொல்லி அழைப்பது எனக்கு இன்னும் பழகவில்லை. நான் படித்த அந்த காலேஜின் முதல் பிரின்சிபல் ஜான் ஸ்மித். அப்போ நான் அவரிடத்துல போய் ரெவரண்ட் ஸ்மித் என்று சொல்லும்போது, ஹே, டோன்ட் கால் மீ ரெவரண்ட் ஸ்மித், கால் மீ ஜான். எப்படி இருக்கும்? ஜான் கூப்பிட முடியுமா எந்த பிரின்சிபல்? எங்களோட நாட்டில் எங்க பிரின்சிபல் அங்கே வந்தால் இங்கே எழுப்பி நிற்போம். அங்கே அவன் அப்படி காலுக்கு மேலே காலை போட்டு கொடுக்காந்துருக்கான். பிரின்சிபல் பக்கத்தில் வந்து என்னமோ கேட்கும்போது, எஸ் ஜான், நாட் நவ், ஐ கம் லேட்டர். என்னமோ இவர் பிரின்சிபல் மாதிரியும் அவர் ஸ்டூடெண்ட் மாதிரியும் இவன் பேசுகிறான். எனக்கு ஆவி ஆத்மா சரியான எல்லாம் இடம் மாறிடுச்சு. இன்று வரை எனக்கு என்னை விட வயது கூடியவர்களை, வெள்ளைக்காரர்களை கூட பெயர் சொல்லி கூப்பிடுவது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கிறது. ஏன்? என்னுடைய அந்த தமிழ் கலாச்சாரம் எனக்குள்ள இன்னும் இருக்கிறது. அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு முக்கியம். வயது முதிர்ந்தவர்களை மதிக்க சொல்லி பைபிளிலேயே இருக்கிறது. விளங்குதா? நீங்க டை அடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா மதிப்பு கிடைக்காது. ஏன்னா நிறைய முடி தெரிஞ்சாதான் மதிக்கணும்னு எல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆகவே ரொம்ப மதிப்பு வேணுமா இருந்தால் டை அடிக்காம போங்க. டை அடிக்காமல் வாழ்வாரே வாழ்வார். ஓகே, அப்போ ஆபிரகாமை பார்த்து நீ உன் இனத்தை விட்டு போ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இனி உனக்கு எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவது என்று தெரியக்கூடாது. நீ அதை மறக்க வேண்டும். எப்படி ஆடை அணிவது, எந்தவித ஆடைகளை அணிவது என்பது உனக்கு மறக்க வேண்டும். எப்படி உன்னுடைய பழக்க வழக்கங்கள், எப்பொழுது எத்தனை மணிக்கு எழும்புவது, எழும்பினுடன் எப்படி முகம் கை கால் கழுவுவது, எப்படி உன் மனைவியை நீ நேசிப்பது, உன் மனைவி எப்படி வாழ்வது, இது எல்லாம் உன்னை விட்டு போக வேண்டும். அதாவது உனக்குள்ள இருக்கின்ற முழு கலாச்சாரமும் பாபிலோன் கலாச்சாரம். அதில் ஒரு துளி கூட உனக்கு இருக்கக்கூடாது. அதனால் என்ன செய்தார்? உடனே அவனை கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வைக்கவில்லை. வைத்திருந்தால் அவன் இஸ்ரவேல் என்கின்ற தேசத்தில் வாழ்ந்த ஒரு பாபிலோனியனாய் வாழ்ந்திருப்பான். அமெரிக்காவிலே போய் வாழுகின்ற இந்தியர்களை போல. வணங்குதா? அப்போ இவனுக்குள்ளே ஒரு காரியத்தை செய்வதற்கு முதல் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? புதிய ஆடை கொடுப்பதற்கு பழைய ஆடையை களைய வேண்டும். என்ன செஞ்சார்? மேய விட்டார். போ, எல்லா நாட்டுக்கும் போ. கொஞ்ச நாள் ஆரான், கொஞ்ச நாள் சீகேம், கொஞ்ச நாள் அங்க, கொஞ்ச நாள் இங்கே, கொஞ்ச நாள் எகிப்துல வேற. ஆகவே கடைசியிலே அவன் பெயர் செபாவுக்கு வந்த போது எத்தனை மணிக்கு எழும்புவது என்று தெரியாது, என்ன சாப்பிடுவது என்று தெரியாது, என்ன உடுத்துவது என்று தெரியாது, என்ன ஒன்றும் தெரியல. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா சாரா புள்ள கிடைக்க வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. அதற்கு முன்னே சாராள் கர்ப்பவதியாகி இருந்தால்
ஒரு பாபிலோனிய தாயாகத்தான் அவள் எல்லா வேலையும் செய்திருப்பாள். ஆனால் அவர்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் குழப்பி விட்டார். இப்ப பாருங்க, என்னை எடுத்தா முதல்ல பாஸ்டர் சொன்னீங்க, பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் சொன்னாரு, இவர் ஃபேஸ்புக்கில் தான் இவரை ஃபாலோ பண்ணலாம், எந்த நாட்டில் இருப்பார்னு தெரியாதுன்னு. சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது, வாழ்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா என்னுடைய சிஸ்டத்துக்கு எப்போ தூங்கணும்னு தெரியாது, எப்போ சாப்பிடணும்னு தெரியாது, எப்போ பல்லு விளக்கணும்னு தெரியாது. இப்போ நான் இருக்கிற நாட்டில் எத்தனை மணி, ஓ இப்போ தான் சாப்பாடு டைமோ, சரி சாப்பிடு. வணங்குதா? அது 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 ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடான ஒரு விஷயம். அது நல்ல காரியமே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய உடம்பை ஆண்டவர் படைத்திருப்பது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அது இயங்குவதற்கு. இப்படி தேசாந்திரியாய் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, கிடைக்கிறதெல்லாம் உடுத்துறது, வேண்டிய நேரத்துல எல்லாம் பிரசங்கம் பண்றது, இப்படி வாழும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சீரழியும். அந்த ஒரு சீரழிவு ஆபிரகாமுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஏன்? அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த கடைசி துளி பாபிலோன் கலாச்சாரமும் அவனை விட்டு இல்லாமல் போக வேண்டும். இல்லாமல் போய் இப்போ சாராள் கர்ப்பவதியானதும் உடன் இவர்கள் 2 பேருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை, யாரிடம் கேட்பதென்று தெரியவில்லை. எப்படி எதையும் செய்வதற்கு தெரியாத நிலையில் அவர்கள் யாரிடத்தில் வர வேண்டும்? ஆண்டவரிடத்திலே. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி 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 செய். ஆண்டவர் இப்படி 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 செய் என்று சொன்னதுதான், ஆபிரகாமுக்கு சொன்னதுதான் இன்றைக்கு வேதாகம கால யூத கலாச்சாரமாகியது. அந்த கலாச்சாரத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது, முழுக்க முழுக்க பரலோக கலாச்சாரத்தினுடைய ஒரு சாயலைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேலர் கலாச்சாரத்திலே கொடுத்திருக்கிறார். வாவ்! பரலோகத்தில் இருக்க போகிற விஷயத்தை தான் ஆண்டவர் இங்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லவா அன்பானவர்களே? ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். யூத கலாச்சாரத்தின்படி, வேதாகம யூத கலாச்சாரத்தின்படி பெண் வீட்டார் தங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற உரிமை கிடையாது. பெண் வீட்டாருக்கு, நல்லா கேட்டுக்கிறீங்க, பெண் வீட்டாருக்கு மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற உரிமையே கிடையாது. மாப்பிள்ளை ஆண் வீட்டாருக்கு தான் உரிமை உண்டு. அதுவும் அந்த ஆணுக்கு 40 வயது ஆனவுடன் பெண் பார்க்கின்ற படலம் தொடங்கும். அப்பா, யாருடைய அப்பா? மாப்பிள்ளையினுடைய அப்பா தனது குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபருக்கு பொறுப்பு கொடுப்பார். நீ எங்கள் ஊரில் இல்லாவிட்டால் மற்ற ஊர்களிலும் போய் என் மகனுக்கேற்ற மணவாட்டியை தெரிவு செய்து வந்து எனக்கு சொல். அவர் போவார், பரிசுகளோடு போவார். அப்படி போய் ஒரு மணவாட்டியை கண்டுவிட்டால் அவர் போய் அந்த மணவாட்டியோடு பேசி, அந்த மணவாட்டியின் குடும்பத்தாரோடு பேசி, என் எஜமானுடைய மகனுக்கு உன்னை நான், இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆபிரகாம், எலியேசர், ஈசாக் இந்த கதை ஞாபகத்துக்கு வர வேண்டும். அப்போ அவர் போய் அந்த மணவாட்டியின் அப்பாவோடு எல்லாம் பேசி, மணவாட்டியோடு பேசி சம்மதம் கேட்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள், எங்கள் பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்று. வேதத்திலே ஏகப்பட்ட மரியாள்கள் இருப்பதற்கு காரணம், மரியா என்பது மாறா என்ற பதத்திலிருந்து வருவது, கசப்பு. பெண் பிள்ளை பிறந்து விட்டால் உடனே கசப்பு என்ற பெயர் வைப்பார்கள். ஏனென்றால் பெண் பிள்ளை பிறந்தால் அவர்களுக்கு நிறைய கஷ்டம் அந்த காலத்திலே. அப்போ கடைசியிலே இவர் பரிசெல்லாம் கொடுத்து விட்டு அந்த நபர் தான் போக்கும் வரத்துமா இருப்பார், மாப்பிள்ளை வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கும். மாப்பிள்ளையினுடைய அப்பா மாப்பிள்ளையை பார்த்து, மகனை பார்த்து சொல்வார், தம்பி உனக்கு ஒருத்தியை பார்த்தாகிவிட்டது, இப்போ என்னுடைய இந்த காணியிலே அந்த சைடு இருக்கிறதே
அந்த இடத்திலே நீ உனக்கு வீட்டை கட்டிக்கொள். அப்போ அவர் தான் கல்யாணம் கட்ட போகும் அந்த மனவாட்டிக்காக அவர் விரும்புகிறபடி ஒரு அழகான ஒரு பகுதியை அந்த வீட்டிலேயே செய்து கொள்வார். தன்னுடைய தகப்பனுடைய அந்த வளவிலேயே அவர் அழகாக ஒரு வீட்டை செய்து கொள்வார். தகப்பன் அவ்வப்போது வந்து நோட்டம் விடுவார், இங்கும் வேலை நடக்கிறது. அவ்வப்போது மணமகள் எப்படி என்று பார்த்து விட்டு வா என்று அந்த பிரதிநிதியையும் அனுப்பி தகவல் எடுத்துக்கொண்டே இருப்பார். இங்கிருந்து பரிசுகள் அனுப்புவார், எல்லாம் நடக்கும். அங்கே என்ன நடக்க வேண்டும் தெரியுமா அன்பானவர்களே? ஒவ்வொரு நாளும் அந்த பெண் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஒருவேளை இன்றைக்கு வந்து அழைத்து கொண்டு போவார்களோ என்று. ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இன்றைக்கு வரவில்லை என்றால் நாளைக்கு ஆயத்தமாக இல்லாமல் இருக்க முடியாது, நாளைக்கும் ஆயத்தமாக இருந்தே ஆக வேண்டும். சிலர் மகன் கேட்பார் அப்பா கிட்ட, டேடி கிட்டத்தட்ட எப்படி இன்னும் ஒரு வீக்ல, ஒரு 2 வீக்ஸ்ல, ஒரு மாசத்துல சொல்ல மாட்டேன். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த கதையை பார்த்தால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, சபை, இந்த செயல்பாடு நமக்கு தெரிகிறது. பாருங்கள், சபை அதாவது நாம் தானாம் மணமகள், மணவாட்டி, அப்படித்தானே? மணவாட்டிக்கு உரிமை இல்லை மணவாளனை தெரிந்து கொள்ள. ஆனால் பிசாசு என்ன செய்தான்? பிசாசு மக்களை தூண்டிவிட்டான். தெரிவு செய்வதற்கு உனக்கான தெய்வங்களை தெரிவு செய்து கொள். மதங்கள் பிறந்தன அதனால். உண்டா இல்லையா? மனிதன் தெரிவு செய்த காரணத்தால் மதங்கள் வந்து விட்டன. ஆனால் நம்மை தெரிவு செய்கிறவர் யார்? இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை கன்விக்ஷன் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றது, கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டிலே நாம் இயேசுவினுடைய மனவாட்டியாய் மாறி இருக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து நமக்கு பரிசுகள், வரங்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். உண்டா இல்லையா? இப்போ மணவாளன் அவர் ஆயத்தமாயிக்கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இயேசு என்கின்றவர் ஒன்று அவர் தேவன், வார்த்தையானவர், அப்படிதானே? மனுஷனாய் வந்தார். இப்போ தேவன் மனுஷனாய் வந்த பொழுது அந்த மனுஷனாய் வந்தவர் தான் நமக்காக மரித்தார். தேவன் மரிக்கவில்லை, சரியா? தேவன் மரிக்கவில்லை, மனுஷன் தான் மரித்தார். மனுஷனாகிய இயேசுவுக்கு தான் நானும் நீங்களும் மனவாட்டி. மனுஷகுமாரனுக்கு தான் மனவாட்டி. தேவனுக்கு மனவாட்டியாக முடியுமா? அது இல்லை, தியாலஜியில் அது பிழை இல்லையா? அது பிழையான இறையியல். மனுஷகுமாரனுக்கு தான் நாம் மனவாட்டிகள். அப்படியானால் சபையாகிய மனவாட்டியை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே கல்யாணம் செய்ய வேண்டிய ஆட்டுக்குட்டியானவர் தேவனாகிய இயேசுவா, மனிதனாகிய இயேசுவா? மனிதனாகிய இயேசு. அதனால் தான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் பார்த்தால் பரலோகத்தில் இயேசுவானவர் தேவனாக காணப்படாமல் ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்த்தால் முத்திரைகளை உடைப்பதற்கு சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கின்றவர் இயேசு. எப்படி வந்து நிற்கிறார்? ஆட்டுக்குட்டியானவராக வந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் வரையான அந்த காலத்தை நீங்கள் அளந்து பார்த்தால் 7 வருஷங்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானவராக அவர் காணப்படும் நேரம் தொடங்கி கல்யாணம் வரைக்கும் 7 வருஷங்கள் என்றால் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவுக்கு 7 வயது கூடுகிறது. இங்கு 33 வருஷங்கள் வாழ்ந்து விட்டு போனார். 33ஓடு அந்த 7 வருஷங்களை கூட்டினால் யூத கலாச்சாரத்தின்படி 40 வயதில் அவர் சபையை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் கல்யாணம் கட்டுகிறார். அப்போ நான் திரும்ப வருவதை மனுஷகுமாரனும் அறியார் என்றுதான் இயேசு சொல்கிறார். என் பிதாவை தவிர யாரும் அறிய மாட்டான். மனுஷகுமாரனும் அறியார். தேவனாகிய இயேசுவுக்கு தெரியாது என்று அவர் சொல்லவில்லை, மனுஷகுமாரனும் அறியார். அப்போ இந்த யூத கலாச்சாரத்தில் இருந்து அன்பானவர்களே, நான் பல யூனிவர்சிட்டிஸ்களிலே பல
வேதாகம கல்லூரிகளிலே நான் யூத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சில பேர் சொல்வார்கள், சர்ச்சில் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது, அது ரொம்ப பயங்கரமானது. மிட்ராஷ் கற்றுக் கொடுக்க வேண்டும், டால்மோட் கற்றுக் கொடுக்க வேண்டும், டால்மோடுக்குள்ளே இருக்கிற மிஷ்னா கெமாகா கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆவோத் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த யூத கலாச்சாரத்தை காட்டும் பொழுது வேதத்தோடு அதை இணைத்து காட்ட வேண்டும். இதை சாதாரண ஒரு பிரசங்கத்தில், ஒரு பைபிள் ஸ்டடியிலே செய்ய முடியாது. ஆனால் நான் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு இடத்திலும் ஜனங்கள் பைத்தியமாகினார்கள். சொன்னார்கள், அவ்வளவு தெரிகிறது இது பரலோகத்தின் கலாச்சாரம் என்று. அன்பானவர்களே, உன் இனத்தை விடு என்று சொல்லும் பொழுது உன் கலாச்சாரத்தை நீ முழுக்க அழித்துக் கொள் என்று ஆண்டவர் சொன்னது ஏன்? உனக்குள் நான் என் கலாச்சாரத்தை வைக்க போகிறேன். வாவ்! உன் தேசத்தை நீ விட்டுவிடு. ஏன்? என் தேசத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். சூப்பர் தேசம் கிடைத்து விட்டது. இஸ்ரவேலை போன்ற ஒரு தேசம் இல்லை. உன் இனத்தை நீ எடுத்து விடு, அழித்து விடு, உன் கலாச்சாரத்தை அழித்து விடு. ஏன்? நான் என் கலாச்சாரத்தை உனக்கு தரப்போகிறேன். யூத கலாச்சாரம் ஆண்டவருடைய கலாச்சாரம். ஆனால் அன்பானவர்களே, அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற யூத கலாச்சாரம் அல்ல வேதத்தின் யூத கலாச்சாரம். அதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற யூதர்கள் ஷோஃபார் ஊதுகின்ற விதத்தில் அன்றைய யூதர்கள் ஊதவில்லை. இன்றைய யூதர்கள் ஆடை அணிகின்ற விதத்தில், கோஷர் சாப்பிடுகின்ற விதத்தில் அன்றைய யூதர்கள் செய்யவில்லை. நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஆனால் அப்படியே அந்த கலாச்சாரம் இன்றைக்கு இஸ்ரவேலிலே இல்லை. ஆகவே யூத கலாச்சாரம் பரலோக கலாச்சாரம் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு போய் அங்கு யூதர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து, ஓ இதுதான் அது என்று தப்பாய் நினைத்து விடக்கூடாது. ஆகவே பரலோக கலாச்சாரத்தை பார்க்க வேண்டுமானால் வேத காலத்தைய யூத கலாச்சாரத்தை தான் நாம் ஆராய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ நமது வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, ஆண்டவர் சில நேரம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையாய் அமைவது நமது கலாச்சாரம், நமது பழக்க வழக்கம். நமது பழக்க வழக்கங்களில் சில காரியங்கள் இல்லை என்றால் நாம் சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சில விஷயங்களை நாம் விட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்காக நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு கெட்ட கெட்ட விஷயங்களை சில பேர் இந்த காலத்தில் எடுத்து தேவதூஷணம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடைய அந்த ஆதியாகமம் 1:1 பிரசங்கங்களை நீங்கள் கேட்டால் வேதத்தை தொடவே பயப்படுவீர்கள், அதை திறந்து வாசிக்கவே பயப்படுவீர்கள். அந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகுதான் நிறைய பேர் எனக்கு சொல்கிறார்கள், பாஸ்டர் சுரேஷ், இப்போதான் தெரிகிறது எபிரேய வார்த்தைகளை சொல்ல நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் அவற்றை வாசிக்க தயங்குகிறீர்கள் என்று. அந்த அளவு மகிமையானது. நான் நிரூபிக்கிறேன், என்னுடைய ஒரு பிரசங்கத்தில் ஆதியாகமம் 1:1 நிரூபிக்கிறேன். உண்மையிலேயே எபிரேய மொழியில் இருக்கிறது. ஆதியாகமம் 1:1 ஆண்டவர் முதல் படைத்ததே எபிரேய மொழியைத்தான் என்று. அதற்கு பிறகுதான் அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார் என்று உண்மையாக ஆதியாகமம் 1:1 இருக்கிறது. பெஹிஷித் பாகா எலோஹிம் எட் என்று வருகிறது. எட் என்றால் ஆலெஃப் டவ். ஆலெஃப் எபிரேய முதல் எழுத்து, டவ் கடைசி எழுத்து. ஆகவே பெஹிஷிட் அதிகிலே, பாகா சிருஷ்டித்தார், எலோஹிம் ஆண்டவர், எதை? எட் ஆலெஃப் மா டவ். முதலில் எபிரேய மொழியை தான் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அது அவ்வளோ பயங்கரமான, ரொம்ப மதிப்பு நிறைந்த ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம். இதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கொடுக்கக்கூடியதாய் அமைந்ததன் காரணம் என்ன? உன் இனத்தை விட்டுவிடு, நான் ஒரு புதிய இனத்தை உனக்கு தருகிறேன், ஒரு புதிய கலாச்சாரத்தை தருகிறேன். தகப்பன் வீடு 3வது. தகப்பன் வீட்டை விட்டு போ. இதையும் தான் வாசிக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், அந்த வீட்டை அந்த ஆண்டவர் ஒரு கோர்வையாக சொல்லுகிறாராம். உன் தேசத்தை விட்டு போ, அப்புறம் இனத்தையும் விட்டு போ. தகப்பன் வீடு, சும்மா தேசத்தை விட்டு போ என்றால் இனத்தையும் வீட்டையும் தானே, அப்புறம் ஏன் அதையும் சொல்ல வேண்டும்? உள்ளர்த்தம் இருக்கிறது. உன் தகப்பன் வீட்டை விட்டு போ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்ஹாம் பாஹ் தெராஹ். அவ்ஹாம் பாஹ் தெராஹ். தேராகின் குமாரனாகிய ஆபிரகாம் அது இனி இருக்கக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? தேராகுவின்
குமாரனாகி ஆபிரகாம், உன் தகப்பன் பெயர் இருக்கக்கூடாது. எவ்வளவு பயங்கரம்! இப்போ நான் சுரேஷ் ராமச்சந்திரன், என்ன அர்த்தம்? அதுதான் எனது அடையாளம். புரியுதா? தகப்பன் பெயர் தான் என்ன அடையாளம், ஐடென்டிட்டி. நான் யார்? ராமச்சந்திரனின் மகன். சுரேஷ் தான் என் பெயர். ஏன் சுரேஷ் ராமச்சந்திரன்? நான் ராமச்சந்திரனின் மகன். அது என்ன அடையாளம். பெண்கள் கூட கல்யாணம் கட்டும் வரை உங்கள் அப்பன் பெயரை தான் சேர்த்து சொல்லுகிறீர்கள். கல்யாணம் கட்டும் பொழுது நீங்கள் திருமதி அந்த ஆள் என்று மாறுகிறீர்களே ஒழிய, அதற்கு முதல் கூட நீங்கள் உங்கள் அப்பன் பெயரின் அடையாளத்தில் தான் இருக்க வேண்டும். விசேஷமா உங்க இந்தியாவில் அப்பன் பேர் தெரியலன்னா கிழிஞ்சுது. ஆமாவா இல்லையா? அப்பன் பேர் தெரியாதவன், அப்பன் பேர் தெரியாதவன்னா அவன் ஒரு 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 கெட்ட விதமாய் பிறந்தவன். அப்படிதானே? விபச்சாரத்திலே பிறந்தவன். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அவ்ராம் பாஹ் தெராக். இனி நீ அவ்ராம் பாஹ் தெராக் அல்ல, அதாவது நீ தெராகுவின் மகன் ஆபிரகாம் அல்ல, சும்மா ஆபிரகாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என ஒரு அடையாளம் இல்லை. பயங்கரம். அதாவது உங்களை பார்த்து இனி நீங்க பாஸ்போர்ட் வச்சிருக்க கூடாது. எனக்கு தெரியல உங்க நாட்டில் ஐடென்டி கார்டு இருக்கா? ஐடென்டி கார்டு வச்சிருக்க. எங்க நாட்டில் ஐடென்டி கார்டு இல்லாட்டி பெரிய பிரச்சனை. இனி உங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்க முடியாது, இனி உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்க முடியாது, இனி உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்க முடியாது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க இல்லாம ஆக்கிடணும். என்ற தெய்வமே, என்ன ஆகும்? எல்லாம் இல்லாம ஆக்கிட்டான். உங்கள் அடையாளமே இல்லாமல் போகிறது என்றால் என்ன அர்த்தம்? கவனிங்க, நல்லா கவனிங்க. அடையாளம் இல்லாமல் போனவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அநாதை. அப்பன் இல்லாதவன் யார்? அநாதை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அநாதையாக. கவனிங்க, யோசிங்க. நாடற்றவன் ஒரு தேசாந்திரி அல்லது ஒரு நாடோடி, ஒரு கலாச்சாரம் இல்லாதவன் பழகத்தக்கவன் அல்ல, மதிக்கத்தக்கவன் அல்ல. ஏனென்றால் அவனுக்கு நன்னடத்தை இல்லை. நன்சாரத்திலிருந்து வருகிறது, பழக்க வளத்திலிருந்து வருகிறது, அது இனத்திலிருந்து வருகிறது. தமிழனுக்கான நன்னடத்தை தமிழனிடம், வெள்ளையனுக்கான நன்னடத்தை வெள்ளையனிடம். சரியா இல்லையா? அவனுடைய நன்னடத்தை நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவனுக்கு பிடிக்கிறது. ஆகவே அது அவனுக்கு அங்கு சரி. சரிதானே? It's only when you are in Rome you do as the Romans do. நீங்க அங்க போய் வாழ்ந்தா தான் அவன மாதிரி செய்யணும். அவன் அங்க அப்படி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அது ஓகே. சரியா இல்லையா? அப்போ கலாச்சாரத்தை இல்லாம ஆக்கிக்கொள் என்றால் உனக்கு நடத்தை கெட்டவன். நாடற்றவன், நடத்தை கெட்டவன், அநாதை. பாருங்க, ஆதியாகமம் 12:1 எவ்வளவு பயங்கரமானது என்று. நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடுறோம். தேசத்தை விட்டு போ என்றார், போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனத்தை விட்டு போ என்றான், தேசத்தை விட்டு போனால் இனமும் தானே விட்டு போகிறது. அப்புறம் என்ன, அப்பா வீட்டையும் விட்டு போன, வீட்டை தூக்கிட்ட போக முடியும்? ஆமையா, வீட்டை தூக்கிட்டு போறதுக்கு இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது மாதிரி யாருக்குமே சொன்னது கிடையாது. அவ்வளவு பயங்கரமானது. நாடற்றவன், நடத்தை கெட்டவன், அநாதை. ஏன்? என் நாடை உனக்கு கொடுக்க போகிறேன், என் நடத்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். மூன்றாவது என்ன தெரியுமா? உனக்கு அப்பன் பேர் தேவையில்லை, உன் பெயருக்கு உள்ளே என் வல்லமை அனுப்பி அவ்ரஹாம், அவ்ரஹாம், என் சுவாசத்தை உனக்கு அனுப்புவேன், நீயே அப்பனாக போகிறாய். யாருக்கு? குறைந்தது மூன்று விதமான ஜனங்களுக்கு. ஒன்று, உன் சுபாவ சந்ததியாய் வரப்போகின்ற ஈசாக்கின் வம்சத்துக்கும் இஸ்மவேல் வம்சத்துக்கும். ஆமாவா இல்லையா?
ஆகார் தானே அம்மா, அம்மா தானே மாறிச்சு. இஸ்மவேலர்களுக்கும் சுபாவ தந்தை ஆபிரகாம் அல்லவா? ஆகவே இந்த பூமியிலே 2 வித பெரிய ஜனக்கூட்டங்கள் ஆபிரகாமின் சுபாவ சந்ததியாய் இன்றைக்கும் உண்டு. முதலாவது கூட்டம். இரண்டாவது, ஆவிக்குரிய ரீதியில் அத்தனை இஸ்லாமியர்களும், அவன் அரபியனா இருக்கட்டும், இஸ்மவேல் வம்சத்தை சேராதவனாய் இருக்கட்டும், தங்களது ஆவிக்குரிய தகப்பனாய் பார்ப்பது ஆபிரகாமை தான். நல்லவனோ கெட்டவனோ, குண்டு போடுகிறானோ இல்லையோ, அவனும் ஆபிரகாமை அப்பன் என்றுதான் பார்க்கிறான். உலகத்தில் பெரும்பான்மை மதத்தினராய் இருக்கும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆபிரகாமை தங்கள் ஆவிக்குரிய தந்தையாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் அன்பானவர்களே, ஆபிரகாமை தங்கள் தகப்பன் என்று சொல்லுகிறவர்கள் அனைத்து கண்டங்களிலும் உண்டு, அனைத்து தேசங்களிலும் உண்டு, எல்லா இடங்களிலும் உண்டு. தந்தை பெயரை இழந்த அனாதையாகினவனை உலகத்தவனுடைய அனாதைத்துவத்தை போக்க ஆண்டவர் பயன்படுத்தினார். வாவ்! இதுதான் ஆபிரகாமினுடைய மகத்துவம். இதுதான் ஆதியாகமம் 12:1 மகத்துவம். அதன்படி அன்பானவர்களே, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இழப்புக்களை ஆண்டவர் நமக்கு அனுமதித்தார். குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கட்டும், ஊழியத்திலேயா இருக்கட்டும், அவசரப்பட வேண்டாம். ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவன். ஆமென். எல்லோஹே அவ்ராம், ஆபிரகாமின் தேவன். எல்லோஹே இஷாக், வா எல்லோஹே யாக்கோவ். நமது ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். காலையிலே சொன்னேன், எல்லோஹே இஸ்ராயல், இஸ்ரவேலின் தேவன். அந்த இஸ்ராயலிலே முதல் எழுத்து என்ன? யோத். யார் அந்த யோத்? வேறு யாரும் அல்ல, இயேசு. இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது ஒரு நாட்டையும் குறிக்கும், ஒரு இனத்தையும் குறிக்கும், ஒரு விசுவாச சந்ததியையும் குறிக்கும். அந்த 3க்கும் தலைவராய் முன்னே நின்று கொண்டிருக்கிறவர். அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடோனாய் யெஷுவா ஹமஷியா. ஆமென். அந்த இயேசு உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.